ரஷ்யாவோட முன்னாள் அதிபரான திமித்ரி மெத்வதேவ் ரொம்ப காண்டாயிட்டாரு. யார பார்த்து அப்டின்னா, அலெக்சாண்டர் ஸ்ட்ரப் அவர்கள். ஃபின்லாண்டோட பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா? நியூ இயர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மக்கள்கிட்ட பேசிக்கிறார். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு முன்னாள் அதிபரான திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காண்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட் என்னன்னா, ஃபின்லாண்டோட ஸ்டப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அதிபர். அதாவது பின்லாண்டோட ரிலேஷன்ஷிப் ரஷ்யாவோட வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் ஃபார் எவர். ஏன்னா அவங்க அமெரிக்காவோட நட்பு நாடா மாறிக்கிறாங்க, நேட்டோல இணைஞ்சுக்கிறாங்க இல்லையா? அது போல அவர் சொன்னார். ஆமா, ஒத்துக்கிறேன், அக்ரீட் அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொல்லிக்கிறார். ஸோ அதனால நான் நம்புறேன், ரஷ்யா ஒருபோதும் இந்த 1917ல நடக்கக்கூடிய இந்த பிளண்டர் போல்ஷிவிக்ஸ் அந்த டைம்ல நடந்த அந்த பிளண்டரை திரும்பவும் நாங்க செய்ய மாட்டோம். பின்லாந்து இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரூசோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஷ்யர்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய மனப்பான்மை. ஐயோ! அப்படியே இப்படியா அப்படிங்கிற ரஷ்யன்ஸ நினைச்சு ரொம்ப இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படிங்கிற ஒரு எதிரான மனப்பான்மை இருக்கிறாங்க இல்லையா? அந்த அவங்கள ரூசோபோபியான்னு சொல்லுவாங்க. ரூசோபோபியா இருக்கக்கூடிய இந்த பின்லாண்டோட அதிபரான பின்லாண்டுக்கு கண்டிப்பா அதுக்கான விலை குடுத்தே தீருவாங்க அப்படிங்கிற திமித்ரி மெத்வதேவ் மிரட்டல்கள் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க விலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிட்டிசன்ஸ் இதுக்கான விலை கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் பயங்கரமான மிரட்டல்கள் விட்டுருக்கிறார். ஸோ பின்லாந்து அண்டை நாடு, பார்டர் கண்ட்ரி ரஷ்யாவுக்கும் பின்லாண்டுக்கும் நடுவுல இது ஒரு மிக பெரும் பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. ஸோ பின்லாந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா பின்லாந்து வந்து ரஷ்யாவோட ஒரு சிட்டிசனை பிடிச்சிட்டு போய்க்கிறாங்க, அங்க இருந்து கப்பல்கள் வந்தாலே பிடிச்சிட்டு போயிடறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வர்த்தகத்தை முடக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்றதுனால இது போல சிக்கல்கள் இருக்கு. ரஷ்யா கலினின்கிராட்ல வர்த்தகத்தை முடக்குனாங்கன்னா பின்லாண்டுக்கு ஒரு கப்பலும் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எப்படி எஸ்கலேட் ஆக போகுது இந்த பால்டிக்ஸ்ல அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது உக்ரைனோட புடானோ அவர்கள், ஐயோ ஆள விட்டுருப்பா, தயவு செஞ்சு எனக்கு இப்ப மாத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருக்க மாட்டேன், நீ ரிலீவ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தார். எப்போ உக்ரைனோட முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் வேலரி ஜலூஷ்னி அவர்கள் எப்போ விட்டுட்டு யூஎஸ்க்கு யூகேக்கு அம்பாசிடரா போனாரோ அப்புறந்தே ஒரு நம்பர்லாம் மூட்டையை கட்டிட்டு இருக்காரு டிமித்ரி குலேபா அவர்கள். இது போல லைனா போகும்போது அவரும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, முன்னாடியே சப்மிட் பண்ணியிருந்தார் ரெசிக்னேஷனை. பட் ஆனா அது அக்செப்ட் பண்ணப்படல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரிப்பா புரிஞ்சிருச்சு, நீ இன்டெலிஜென்ஸ் சீஃபா அதுக்கப்புறம் இருக்காத, நீ என்ன பண்ண அதுக்கு பதிலா ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஹெட் ஆயர் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சீஃப் பொசிஷன் வந்து பண்ண மாத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து பாத்தீங்கன்னா புடோனா அவர்கள் கிடையாது. இப்ப புதுசா சீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓலக் இவன்ஷென்கோ அவர்கள். பேர் கொஞ்சம் கரெக்டா இல்லைன்னா இந்த இவன்ஷென்கோ ஷெவிஷென்கோ அப்படிங்கிற நேம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது உக்ரைன்ல பல தலைவர்களுக்கு. ஸோ இவஷென்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓலக் இவஷென்கோ அவர்கள் புது ஜிஐடியூ ஹெட்டா மாறிக்கிறார். ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து ஆதாரங்கள் கொடுத்து அமெரிக்கா கிட்ட இது போல செய்யறாங்கன்னா டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் வந்து பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டுக்கிட்டு இருந்தது டீ கடை பெஞ்சில. அப்படி உட்காந்துருக்கும்போது அரசல் புரசலா பேசுவாங்க இல்லையா? அது போல. ஸோ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா புடானா அவர்களோட தலையில குறி வைக்கிறதுனால, ஐயா ஆள விடுங்கயா, என்ன மாத்திருங்கயா அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா புடானா அவர்கள் கதறி உடனே பதவி மாற்றம் வாங்கிட்டாரா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. என்னதான் இது போல பதவி மாத்திக்கிட்டாலும் அந்தந்த வேலைகள் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பண்ணா டீ கடை பெஞ்சில் பேசிட்டா இருக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸ் ஆஃப் த ஹெட்னு பிரசிடென்ட் ஆஃபீஸோட ஹெட்னு சொல்லிக்கலாம். ஆனா அவர் தொடர்ந்து இன்டெலிஜென்ஸோட ஹெட் வேலை அந்த வேலையை தான் தொடர்ந்து பார்ப்பாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா புடானா அவர்களை டார்கெட் வச்சாங்கன்னா அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கும். ஸோ அது போல சொல்றாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா வந்து பண்ண கர்கியூல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உடனடி அதிரடி மாற்றம் அப்படின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா இந்த கர்கியூ பகுதியில இஸ்காந்தர் மிசைல்கள் தொடர்ந்து 2 பேக் டு பேக் ஹிட் ஆயிருந்திருக்கு. அது போல் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கதா சொல்லிக்கிறாங்க. குறைஞ்சது 30 நபர்களாவது வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம், உயிரிழப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் படி 30 நபர்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ், மக்கள் வாழும் பகுதி, ஷாப்பிங் சென்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஹெவி அடிச்சுக்கிறாங்க இந்த கர்கியூ பகுதிகளில். அப்படி ஒரு ஷாப்பிங் சென்டரே முன் பின் அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சிச்சு. ஹெவியான அட்டாக், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட கண்ணாடிகள்லாம் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல மிக மோசமான தாக்குதல் ஒன்று ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்திட்டாங்க அப்படிங்கிற செய்திகள். ஆனா அவங்களே சில இமேஜஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. காயமடைஞ்ச உக்ரைனோட வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க இவாக்குவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நார்மலா சிக்கிற மாதிரி இதுவும் சிக்கிச்சு.
ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வீரர்கள தங்க வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா ஃப்ரண்ட் லைன் டவுன் கர்கிவ். ஸோ இதனால வந்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள கேடயமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் கிடையாது. நாங்க அடிப்போம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து புது எஸ்கலேஷன ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது, புடானா அவர்கள் சிக்குவாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இத்தன நாளா கொஞ்சம் சேஃப்டில இருந்துக்கலாம். பட் ஆனா இதுக்கப்புறமும் அந்த சேஃப்டி கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களோட மாலையையே குறி வச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது, இங்க ஜெலன்ஸ்கி அவர்களையும் குறி வைப்பாங்களா ரஷ்யா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஷாஹிட் ட்ரோன்கள் ரஷ்யாவோட ஜிரான் ட்ரோன்கள். இது ஷாகிட்டோட ஒரு காப்பி. ஸோ இது ஷாகி ட்ரோன்கள் அப்படிங்கிறவங்க நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா உக்ரைன் தரப்புல அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றம், அட்வான்ஸ்மென்ட், அப்கிரேடேஷன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ட்ரோன்ல வந்து டேஸ்லர்ஸ் அப்படிங்கிற இன்ஃப்ராரெட் டேஸ்லர்ஸ் வந்து பண்ண ஃபிட் பண்ணிக்கிறாங்க. டெய்ல்ல சிறுசா வந்து பண்ண ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறது போல இமேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இந்த டேஸ்லர்ஸ்? இந்த டேஸ்லர்ஸ்னா என்ன? பல நபர்களுக்கு தெரியும். ஆனா சில ஒரு தகவல் சும்மா ஷார்ட்டா சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த டேஸ்லர்ஸ் இருக்கனால சும்மா ரெட் கலர் லைட் மாரி யூடியூப் வீடியோ நான் கண்டுபிடிச்சு எடுத்தேன். இது வந்து பெரிய லெவல்ல இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியோண்டு லைட் மட்டும் அதுல எரியும். இதே கான்செப்ட் தான் அது. என்ன அப்டின்னா, இன்ஃப்ராரெட் லைட் அந்த ரெட் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுனால லேசர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அது அடிக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய அந்த இன்டர்செப்டார் ட்ரோன் வருது தெரியுங்களா? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மிசைலா இருக்கட்டும். இத பாயிண்ட் பண்ணி அந்த இன்ஃப்ராரெட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல அடிச்சு, இது மேல அப்படியே ட்ராக் பண்ணி வந்து அடிக்கும். ஸோ அப்படி அடிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன டவுன் பண்ண முடியும். இப்ப இது போல மிசைல்கள் ஏவுறது. 2வது இது போல ஆன்டி ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. இந்த ட்ரோன டவுன் பண்றதுக்கு ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா, இதிலிருந்து அந்த லேசர் ஏன்னா இதோட விங்ல இருந்து பேக் சைடுல பார்த்த மாரி அடிக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ட்ரோனோட பின்புறத்துல வந்து டார்கெட் பண்ணி அடிக்கலாம்னு வருதுன்னு வச்சுக்கோங்க மிசைலோ, ட்ரோனோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிரும். எங்க போறோம்? என்ன பண்றோம்? எத நம்ம தேடிட்டு இருந்தோம்? கண்ணே தெரியலையே! ஐய்யய்யோ! அப்படிங்கிறது போல இந்த ட்ரோனும், மிசைலும் வேற பக்கமா போயிரும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த ட்ரோன டவுன் பண்றது அப்படிங்கிறது பண்ண சிக்கலாயிரும். இந்த சாகி ட்ரோன்கள் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி. சாதாரண வளர்ச்சி இல்ல, பல வகையான வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ அதுல இது ஒரு புதுவிதமான ஒரு அப்டேட். ஒரு சின்னதா 2 பீஸ் 2 விங் சைடுல வச்சுட்டாங்க. ஸோ இப்ப ஆன்டி ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கை கொடுக்கிறது இல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யா பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன்ல பல பகுதிகளில் இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. ஸோ புது கான்செப்ட், புது அப்கிரேடேஷன் சாகித் வேற பரிமாற்றம். என்னையவா தோக்கடிக்க வர? நான் இப்போ உனக்கு உக்காணி காமிச்சிட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறது போல சாகித் ட்ரோன்கள் விளையாடி காமிச்சிட்டு இருக்குது. ஸோ உக்ரைன் இதுக்கப்புறம் எது எப்படி இன்டர்செப்ட் பண்றதுக்கு வேற மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையனை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்மளோட வீடியோக்களை ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப். பை.